அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆனா அதோட முக்கியம் மச்சி, நீ நைட்டு அடே ஒரு பாட்டில் ஒன்று கச்சிருக்குதே, பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. எந்த ஃப்ரெண்டுமே என்ன கேட்காம எப்படா முடிவு பண்ணேன்னு சொல்ல மாட்டான். மச்சி உடனே வந்துடுறான்டா அப்படின்வான். அந்த அளவுக்கு திக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஆனா கணவன் மனைவின்னு வரும்போது மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருது? இன்னைக்கு நிறைய வீட்டில் நான் இந்த மாதிரி பார்க்குறேன். என்ன கேட்காம நீங்க பாட்டுக்கு இந்த சினிமாவுக்கு முடிவு பண்ணிட்டீங்க? எனக்கு இந்த ஆக்டர் பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஆக்டரை பிடிச்சாலும் இந்த படம் நல்லா இல்லைன்னு ரிவ்யூ வந்திருக்குது. நீ பாட்டுக்கு என்ன கன்சல்ட் பண்ணாம, என்னோட டிஸ்கஸ் பண்ணாம நீயா போயிட்டு இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கிறிய? இப்படின்றது தான் பெரிய இஷ்யூ ஆயிட்டு இருக்குது. என்ன இப்போ குறைஞ்சு போச்சு? எல்லா படமும் குப்பையா தான் வருது. இந்த குப்பையை வந்து இவங்க கணவனோடயோ இல்லை மனைவியோடயோ சேர்ந்து போய் பார்க்கறதுனால என்ன குறைஞ்சிட போகுது? அங்கே போனா வழக்கம் போல அந்த ட்ரேல கொண்டு வந்து குத்துற போறாங்க. பாப்கார்னு, கூல் ட்ரிங்க்ஸு அது இதுன்னு. அதை தின்னின்னு தான் நம்ம படத்தை பார்த்துக்கின்னு வரோம். இல்லை கொஞ்ச நேரத்தில் தூங்கிட போகிறோம். சரி ஏதோ கூப்பிட்டாங்களே அப்படின்றதுக்காக ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களோட ஜாலியாக போயிட்டு வரலாமே. நோ, எதுவாக இருந்தாலும் என்ன டிஸ்கஸ் பண்ணணும். இதுதாங்க பிரச்சனைக்கு மூல காரணமே. சார் அதை எப்படி சார் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணாமல் முடிவெடுக்கிறது அப்படின்னா, பாருங்க மூளை அப்படின்றது ஒன்று தான் இருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் நீங்கள் எத்தனை ஹார்ட் டிஸ்க் ஒன்றா அட்டாச் பண்ணுங்க, ஓஎஸ் அப்படின்றது ஒன்று தான் ஃபங்க்ஷன் ஆகணும். ஒரே நேரத்தில் 2 ஓஎஸ்லாம் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. இந்த மல்டி என்ஜின் குட்ஸ் ட்ரெயின் பார்த்துருக்கீங்களா? 4 என்ஜின் போட்டு ஓட்டுற குட்ஸ் ட்ரெயின்லாம் இருக்கும். ஆனால் கண்ட்ரோல் ஒருத்தர் மட்டும்தான் பண்ணுவார். 4 என்ஜின்லேயும் 4 இப்போ அந்த பைலட்னு சொல்லுவாங்க, நம்ம இன்ஜின் டிரைவர்னு சொல்லுவோமே, 4 பேர் உக்காந்திங்கன்னு ஒவ்வொருத்தரும் அவர் இஷ்டத்துக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, பிரேக் பண்ணுறது அப்படின்னு இருந்தால் அந்த வண்டி ஓடுன்னு நினைக்கிறீங்க? 4மே என்ஜின், 4மே ஈக்குவல் என்ஜின், ஒரே ஹார்ஸ் பவரு, எல்லாமே ஒன்று தான். ஆனாலும் ஒன்று மட்டும் தானே கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. இதுதான் இயற்கை. இப்போ ஒரு சிங்க கூட்டம் இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு தலைவர் தான் இருக்க முடியும். நாங்கள் பெண் சிங்கம் தான் போய் வேட்டையாடின்னு வருது, ஆண் சிங்கம் வந்து சும்மா அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குது, அவ்வளோதான். அதுக்காக அதுதான் தலைவர்னு சொல்ல முடியுமா? இதை தலைவின்னு நீங்கள் சேர்த்துக்காங்க, சரிப்பட்டு வராதுங்க. அது இயற்கை இல்லை. முடிவுகள் அப்படின்றது எல்லாத்துலேயும் வந்து நீ டிஸ்கஸ் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது உருப்படாதுன்றதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? இரட்டை தலைமை அப்படின்னா அது கட்சியே உருப்படாது. இப்போ புரியுதுங்களா? ஏன்னா அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், நீங்கள் தனித்தனியாக பார்க்காதீங்க. 2 பேரும் ஒரே என்டிட்டி. 2 பேரும் குடும்பத்துக்காகத்தானே முடிவெடுக்க போகிறீங்க. யாரும் வந்து குடும்பம் உடையணும், நம்ம பசங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி எந்த டிசிஷனும் எடுக்க போகிறது கிடையாதுல்ல. அப்புறம் யாராவது ஒருத்தர் டிசிஷன் எடுத்தால் என்ன குறைஞ்சு போச்சு? 2 பேரும் சம்பாதிக்கிறோம். இவன் சம்பளம் இவனுக்கு, அவ சம்பளம் அவனுக்கு, 2 பேரும் இஎம்ஐ கட்டும்போது பாதி பாதி ஷேர் பண்ணிப்பாங்க. இது என்னங்க இது? நண்பர்கள்லாம் வந்து இந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரூமை ஷேர் பண்ணி உட்காந்துருப்பாங்களா? அந்த மாதிரி அப்படின்னு நினச்சிங்களா? உடனே நீங்கள் வந்து பெண் அடிமைத்தனமாக பேசுகிறீங்கன்னு அப்படிலாம் கிடையாதுங்க. நான் யார் டிசிஷன் எடுக்கணும், ஆம்பளை தான் எடுக்கணும்லாம் நான் சொல்லவே இல்லை. யார் ஒன்றா டிசிஷன் எடுங்க, யாராவது ஒத்துரு எடுங்க. பட் பெண்கள் முடிவெடுக்கும் போது சில சிக்கல்கள் இருக்கின்றது. அது என்னன்னா, நிறைய பணம் இருக்குது, அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு எங்கே பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறோன்ற விஷயத்தில் ஓகே. மற்றபடி இந்த தொட்டுக்கோ தொச்சுக்கோன்னு போகுது, இல்லை அப்படியே கொஞ்சம் பட்ஜெட்டில் துண்டு விழற மாதிரி இருக்க விஷயங்களில் வந்து பெண்கள் இந்த ஃபினான்ஷியல் போர்ட்ஃபோலியோ ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாளைக்கு கடன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க தான் அதை டிசைட் பண்ணணும். பெண்கள் போய் கடன் கேட்கும்போது இந்த ஆம்பளை பயிலுவோ இதுக்குன்னே காத்துட்ருப்பானுங்க. தாராளமாக கொடுக்குறேன் அப்படின்வானுங்க. இவனுங்க எதுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறானுங்க, ஏன் வழிகிறானுங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆம்பளை போய் கடன் கேட்கறதுக்கும் அதே வந்து கூட வேலை செய்கிற ஒரு பெண் போய் கடன் கேட்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். மற்றபடி வந்து பெண்களால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்லாம் நான் சொல்லலை. இருக்கிற பிரச்சனைகளை யோசிச்சு பாருங்கள். ஆம்பளை பையில வந்து வழியறதுக்குன்னே இருக்கிற ஜென்மங்க. நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு இடம் கொடுக்கணுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. சரி, அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தம்பதிகள் அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸிட் அப்படின்றது ஒரு ஆப்ஷனே கிடையாது. புரியுதுங்களா? ஒரு 80s 90s வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வேலையில் போய் சேர்ந்தவங்க கூட பேப்பரை போட மாட்டாங்க. ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அது ப்ரமோஷன் கிடைக்குது, சம்பளம் இன்க்ரீஸ் ஆகுது ஆகலை, அது வேறு விஷயம். கடைசி வரைக்கும் அந்த கம்பெனிலேயே அந்த சீட்டையே தேய்ச்சிட்டு ரிட்டையர் ஆகிறவங்கள தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த 90s எக்கனாமிக் லிபரலைசேஷன் அது வந்த பிறகு, வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் இங்கே நிறைய உள்ள நுழைஞ்ச பிறகு, இன்றைக்கி எந்த கம்பெனிலையும் இவர் 30 வருஷமாக வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆளே இல்லாமல் போயிடுச்சு.
டக்கு டக்குன்னு கேட்டால் சொல்கிறாங்க, இது பாருங்க ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தீங்கன்னா growth இருக்காதுங்க. பாட்டுக்கு பேப்பரை போட்டு போயினே இருக்கணும். அப்போ தான் வந்து growth வரும் அப்படின்வாங்க. அப்போ அந்த லாயல்ட்டி அப்படின்றது இல்லாமல் போயிடுச்சு. அதே தான் இன்னைக்கு கணவன் மனைவி உறவுக்குள்ளும் இருக்கின்றது. அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீ நப்டியல் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி, நாளைக்கு 2 பேரும் பிரிஞ்சு போனா, அப்போ வந்து என்னென்ன மாதிரியான செட்டில்மெண்ட்டு அப்படின்றத முன்கூட்டியே பிளான் பண்ணி எல்லாத்தையும் எழுதி 2 பேரும் கையெழுத்து போட்டு, வக்கீல் அத டிராஃப்ட் பண்ணி குடுப்பாரு. இந்த அக்ரிமெண்ட்டோட தான் வந்து கல்யாணமே பண்ணிப்பாங்க. ஏங்க எதுனா கல்யாணமா இல்ல கம்பெனி ஆரம்பிக்கிறீங்களா? அப்படின்னா 2ம் இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. போதா குறைக்கு இப்போ புதுசா அந்த லிவிங் டுகெதர். இதுல ஏகப்பட்ட கேஸ். இப்போ ஒரு கேஸ் ஒண்ணு பார்த்தேன். ஒருத்தர் வந்து 43 வயசாம். ஒரு மேட்ரிமோனி சைட்ல பார்த்துருக்காரு. அதுல ஒரு பெண்ணோட பரிச்சயம் ஆயிட்டு, அவங்க கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோன்ல பேசுறது, நேரா பார்க்கறது அப்படின்னு போயிட்டு 2 வருஷமா அவங்க வந்து பல இடங்கள்ல தனிமையில சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் தரப்புல என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, நகை கடன் இருக்குது, அவங்க சிஸ்டரோட கடன்லாம் இருக்குது. அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் அடைக்கணும்ன உடனே என்னன்னா, "அதை பாரு நீ வந்து என்ன திருமண ஆசை காமிச்சு மோசம் பண்ணிட்டேன்னு கேஸ் போடுவேன்." இப்படின்னு சொன்னதுனால ரூ. 42,00,000 இந்த ஆளு வந்து அந்த கடனை கட்டியிருக்கானாம். இப்ப என்ன உற்றுமா அப்படின்னா, "முடியாது நான் உன் மேல கேஸ் போடுவேன். இன்னொரு ரூ. 7,00,000 குடுத்து செட்டில் பண்ணிரு." அப்படின்னு இருக்காங்க. இப்ப அவரு கேஸ் குடுத்திருக்காரு போலீஸ்ல. அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய கேசஸ் வருது. கோர்ட்லயே கேட்குறாங்க. பாருங்க 2 பேரும் வந்து மேஜர். இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு தெரியாதா? 3 வருஷம், 4 வருஷம் 2 பேரும் லிவிங் டுகெதர் அப்படின்னு சேர்ந்து வாழறது. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ன உடனே பாருங்க ரேப் அப்படின்னு கம்ப்ளைண்ட் குடுக்கறது. இப்போ அந்த லிவிங் டுகெதர் அப்படின்ற அரேஞ்ச்மெண்ட்டே என்னங்க? புடிச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லன்னா பிரிஞ்சு போயிடலாம். இதுக்கு பேர் தானே லிவிங் டுகெதர். இதுல எந்த ஆணாவது இத பாருங்க இந்த பெண் வந்து என்னோட இத்தனை வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்க. இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஏமாத்திட்டு போறாங்க. கோர்ட் தலையிட்டு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடியுமா? இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கேஸ் தான் குடுக்க முடியுமா? "ஏய் போடா லூசு" அப்படின்னுவாங்க. ஆனா பெண் தரப்புல இந்த மாரி வந்து திருமண ஆசை காமிச்சு மோசம் செய்து விட்டார். நாங்க 3 வருஷமா சேர்ந்து இருந்தோம். இப்ப கல்யாணம் பண்ணிக்கலன்னு போறாரு. அப்படின்னா கேஸ் குடுக்கலாம். எப்படிங்க? ஆணும் பெண்ணும் சமம் சொல்லிட்டு இந்த டிஸ்பாரிட்டிய நீங்க எப்படி பார்ப்பீங்க? அப்ப லிவிங் டுகெதர் அப்படின்னா கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னா அதை முதல்லயே கல்யாணம் பண்ணீங்கன்னு யூ ஸ்டார்ட் லிவிங் டுகெதர். ஏன் 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே கல்யாணமே இல்லாம இருந்துட்டு அதுக்கப்புறம் பண்ணித்தான் ஆகணும்னு கம்பல் பண்றீங்க? சுத்தமா எனக்கு இந்த லாஜிக்கே புரியலங்க. ஒண்ணு 2 பேரும் எப்போ வேணா பிரிஞ்சு போலாம். அந்த சுதந்திரம் இருக்கின்றது. அதனால நாங்க லிவிங் டுகெதரா இருக்கோம். நாங்க வந்து இந்த 2, 3 வருஷத்துல 1 வருஷத்துல 6 மாசத்துல ஒருத்தர் புரிஞ்சுப்போம் அப்படின்னா, இந்த ஆம்பளை பயிலுவல வந்து நீங்க ஆயுசு பூரா கூட இருந்தாலுமே அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அந்த ஆம்பளைங்கள கேட்டு பாருங்க, கல்யாணம் ஆகி 50 வருஷம் அது இன்னும் என்னால அவள புரிஞ்சுக்க முடியல அப்படின்னுவாங்க. மனுஷங்கள புரிஞ்சுக்கிறது அப்படின்றதெல்லாம் நடக்காத காரியம். அதுக்கு பதிலா நீங்க குவாண்டம் பிசிக்ஸ் படிக்க ஆரம்பிங்க. அது ஈஸியா புரியும் உங்களுக்கு. புரிஞ்சுக்கின்னு என்ன பண்ண போறீங்க? அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு போணும். அதுதான். இன்னைக்கு அந்த அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்றது, நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்? இப்படித்தான் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸிட்ட நீங்க எடுத்துட்டு தான் இருப்பீங்க. இது வந்து ஈஸி வே அவுட். அந்த வேற வேலை கிடைக்குமான்னு கேட்டார் இல்லையா நண்பர், அவருக்கு நான் இதான் சொன்னேன். இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. வேற எங்கேயாவது யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி குடுத்துடலாம். ஆனா, அங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா, உடனே அடுத்தது நீங்க தான் யோசிப்பீங்க. இங்கேருந்து வேற எங்கேயாவது போலாமான்ட்டு வேற யாரையாவது போய் அப்ரோச் பண்ணுவீங்க. அங்க இருந்து ஃபைட் பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்ற அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் அது உங்ககிட்ட இல்லாம போயிரும். கடைசி வரைக்கும் உங்களால மேல வரவே முடியாது. என்ன ஆனாலும் இருந்த இடத்துல இருந்து போராடி ஜெயிக்கணுங்க. அதெல்லாம் முடியாது. நான் வெளில போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, வெளில போயின்னே இருப்பீங்க. ஒரு கட்டத்துல வெளில போவீங்க. ஆனா போறதுக்கு இடம் இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. அதே மாரி தான் இன்னைக்கு. இல்லையா? அத்து விட்டுரு. நான் வெளில போறேன். இன்னொரு தடவ கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்கேயும் இந்த மாரி அத்து விட்டவங்க நெறைய பேர் இருப்பாங்க பசங்க. அதனால ரைட்டு இப்படியே பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால அது பாட்டுக்கு மேல போயிட்டே இருக்குது. வழக்கமா 1 டிவோர்ஸ் அப்படின்றது போய் இப்ப 2 டிவோர்ஸ், 3 டிவோர்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நெறைய நடந்துட்டு இருக்கு. ஏன்னா, நம்ப ஆன்லைன்ல எதையாவது ஆர்டர் பண்ணும்போது ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து ஆர்டரே பண்றோம். அந்த மாரி தான் கணவன், மனைவி உறவு அப்படின்றது ஆயிப்போச்சு. இனிமே வந்து அந்த ப்ரீ நப்டியல் அக்ரீமெண்ட்டும் இங்க வந்துரும் அப்படின்னு நெனைக்கிறேன். முன்னாடியே ஒரு அக்ரீமெண்ட் போட்டுக்கிறது. பிரிஞ்சு போறதுன்னா, இஎம்ஐ இருந்தா அதை எப்படி ஷேர் பண்ணிக்கிறது, குழந்தைகள எப்படி ஷேர் பண்ணிக்கிறது, சொத்தை எப்படி ஷேர் பண்ணிக்கிறது, இதெல்லாம் போட்டுட்டு தான் கல்யாணத்துக்குள்ளேயே போவாங்க போல இருக்குது. அப்போ மேரேஜ் அப்படின்றது வந்து அந்த எமோஷன் அப்படின்றது மாறிட்டு பியூர்லி பிசினஸ் அப்படின்னு ஆயிப்போச்சு.
கேட்டால் நாங்கள்லாம் வந்து நிறைய படிச்சிருக்கோம், சொந்த காலில் நிற்கிறோம், யார் தெய்வம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு. இப்போ சொல்லலாம் யார் தெய்வம் தேவையில்லை அப்படின்னு. 50 வயசுக்கு மேலே சரிங்க, அப்படியே கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கினாலும் மட்டும் வந்து அந்த குழந்தைங்க நம்ம காப்பாற்றும்னு நம்ப முடியுமா அப்படின்னா கரெக்டுங்க. எதுவுமே நம்பிக்கைன்றது கிடையாது. நாளைக்கு நாம் இருப்போம் அப்படின்றது என்ன நிச்சயம்? அதனால் அது வேற விஷயம். அதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ். பட் அதுக்காக வந்து நாளைக்கு நாம் இருப்போமான்னு தெரியாது, அதனால எதுக்கு சேர்த்து வைக்கிறது, இன்றைக்கே எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு யாராவது சொல்கிறோமா? அதுக்கு மட்டும் லாங் டேர்ம் 10 வருஷம் 20 வருஷம் அப்படின்லாம் நம்ம சேர்த்து வைக்கிறோம்ல. அப்புறம் இதுக்கு மட்டும் ஏன் அந்த நம்பிக்கை வரமாட்டுது? கணவன் வேற மனைவி வேற இல்லைங்க. என்னுடைய உருவத்தை கண்ணாடியில் பார்க்கறதுக்கு பதிலாக உன்னுடைய உடலில் பார்க்கிறேன் அப்படின்னு கணவன் மனைவி கிட்டையும் மனைவி கணவன் கிட்டையும் சொல்லணும். இதுதான் உண்மையான தாம்பத்தியம். அப்புறம் எங்கேருந்து ஈகோ வந்தது சொல்லுங்க? நான் உனக்காக நீ எனக்காக. ஆனா இன்னைக்கு நான் எனக்காக நீ உனக்காக நாம் நமக்காக இப்படி வந்து ஒரு கோடு போட்டு வச்சுன்னுக்கிறோம். நம்ம முதல்ல அதை தூக்கி குப்பையில போடுங்க. இந்த திருமணம், குடும்ப உறவுகள் இப்படின்றதெல்லாம் வந்து பூமர் அப்படின்னு நக்கல் பண்றதை விட்டுட்டு, இதுதான் வந்து இத்தனை ஆயிரம் வருடங்களாக யுகங்களாக நமது கலாச்சாரமாக இருந்தது. எங்கெந்தோ வந்த குப்பையை நீ இன்னைக்கு தலையில தூக்கி வச்சுட்டு நம்ம கலாச்சாரத்தை பூமர்னு கிண்டல் பண்ணாதீங்க. உனக்கு நான் எனக்கு நீ இதுதான் ஃபைனல், இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் பிரச்சனைகள் எல்லாம் ஈஸியா நீங்க வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் ஊதி தள்ளிட்டு போயிடலாம். எங்க பிரச்சனை இல்லை சொல்லுங்க? ஆபீஸ்ல பிரச்சனை இல்லையா? அரசியல்ல பிரச்சனை இல்லையா? ரோட்ல போகும்போது பிரச்சனை இல்லையா? ஒண்ணு வேணா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போறீங்க, அங்க பில் போடணும்னு நிக்கிறீங்க, டகால்னு ஒருத்தன் குறுக்க வருவான், அங்க பிரச்சனை இல்லையா? எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குதான் செய்யுது. நீங்க பில் போட நிற்கும் போது குறுக்கல் ஒருத்தர் வந்து சார் 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 2 சாமான் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்டரில் கொடுக்குறாரு. அங்கே இருக்கவங்களும் வந்து நம்மளை ஒன்றும் கேட்காம பில்லு போடுறாங்க அப்படின்னா 2 ஆப்ஷனை மட்டும்தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஒன்று, சரி போய் தொலைது 2 சாமான் தானே எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு சும்மா இருப்போம். இல்லைன்னா ஹலோ எத்தனை சாமானாக இருந்தாலும் பின்னாடி வா, நாங்களாம் எவ்வளோ நேரம் இருந்திருக்கோம், என்னம்மா நான் நீ பாட்டுக்கு வந்து அவருக்கு பில்லு போட்டுட்ருக்கேன், எங்கே உங்கள் மேனேஜர் இப்படின்னு கேட்போம். இந்த 2 ஆப்ஷன் தானே. ஆனால் இதை விட்டுட்டு 3வது ஆப்ஷனாக ட்ராலி அங்கேயே விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வெளில வந்துருவோமா சாமான் வாங்காம? இப்போ புரியுதுங்களா? இந்த விஷயத்துல நாம காட்டுற அக்கறையை நாம ஏன் நம்ம குடும்பத்துல கணவன் மனைவி உறவுல காமிக்க மாட்டேங்கிறோம்? அந்த நம்ம தூண்டு இந்த சாமான் இங்க கிடைக்கலன்னா வேற கடையில கிடைக்கும், இல்லைன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா அது பாட்டுக்கு வந்து கூஞ்சிட்டு போகுது. ஆனா அங்கேயே அந்த எக்ஸிட் ஆப்ஷனை நம்ம எடுக்கல அப்படிங்கும் போது காலம் முழுக்க தொடர வேண்டிய ஒரு உறவு இதுல வந்து எக்ஸிட் ஆப்ஷனை ஈஸியா எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க தான் உண்மையிலேயே வடிகட்டின முட்டாள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.